ஹை ஃப்ரெண்ட்ஸ், மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஷிப்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. டோட்டலாக வந்து ஒரு 523 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 10 அன்றைக்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 30 2025ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது 3 விதமான கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்மேன், எலக்ட்ரீஷியன், அப்புறம் ஃபிட்டர், பைப் ஃபிட்டர், ஸ்ட்ரக்சரல் ஃபிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் ட்ரேடுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு ட்ரேடுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. டிராஃப்ட்மேனுக்கு வந்து 28 வேகன்சி, எலக்ட்ரிஷியனுக்கு 43 வேகன்சி, ஃபிட்டருக்கு 52 வேகன்சி, ஃபைவ் ஃபிட்டருக்கு 44 வேகன்சி, ஸ்ட்ரக்சரல் ஃபிட்டருக்கு 47 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். குரூப் ஏ கேட்டகரியில் வருது. ஓகேங்களா? அதேமாதிரி கம்யூனிட்டி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கலாம். இதுக்கு ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 15லேருந்து 15 வயசு மினிமம், 19 வயசு மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பி, இது வந்து ஐடிஐ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், ஸ்ட்ரக்சரல் இதுக்கு வந்து 40 வேகன்சியும், டிராஃப்ட்மேன் மெக்கானிக்கல் 20 வேகன்சியும், எலக்ட்ரிஷியன் 40 வேகன்சியும், ஐசிடிஎஸ்எம் 20 வேகன்சியும், எலக்ட்ரானிக் மெக்கானிக் 30 வேகன்சியும், ஆர்என்டிசி 20 வேகன்சியும், ஃபைவ் ஃபிட்டர் 20 வேகன்சியும், வெல்டர் 35 வேகன்சி, சிஓபிஏ 20 வேகன்சி, கார்பெண்டர் 30 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே கம்யூனிட்டி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் பீரியட் வந்து 1 இயர் சொல்லியிருக்காங்க. மினிமம் 16 வயசு, மேக்ஸிமம் 21 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி கேட்டகரி 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ரிகர் வந்து பார்த்தீங்கன்னா 14 வேகன்சி, வெல்டர் கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் வந்து 20 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கம்யூனிட்டி வைஸாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரிகருக்கு வந்து 2 இயர்ஸ் பீரியடும் ட்ரைனிங் பீரியடும், வெல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர், அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் 3 மந்த், இல்லை அதாவது தெளிவாக சொல்லியிருக்காங்க 1 இயர் 3 மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பீரியட் வந்து இது வந்து வெல்டருக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 14 வயசு, மேக்ஸிமம் 18 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது அப்ரிவேஷன்ஸ் புரியலனா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐசிடிஎஸ்எம்னா இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிவேஷன் புரியலனா அங்கே தெளிவாக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி கேட்டகரிக்கு வந்து வரும். தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? கல்வித் தகுதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி தான். குரூப் ஏ போஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து மினிமம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50% மார்க் எடுத்திருக்கணும். இதுவே எஸ்சி எஸ்டி இருந்தால் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஓபிசி, எஸ்சி, பிசி, இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 50% சொல்லியிருக்காங்க மினிமம் பாஸ் மார்க். ஓகேங்களா? அப்புறம் குரூப் பி வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். என்ன ட்ரேட் அவங்க கேட்டிருக்காங்களோ அந்த ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ வந்து படிச்சிருக்கணும். ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே போல் நீங்கள் ஃபைனல் எக்ஸாமில் வந்து அப்பீர் ஆகிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் 1/10/2025 அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணிவிடுவீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்களுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்லேயோ அந்த டேட்டுக்குள்ளேயோ நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும். ஃபைனல் எக்ஸாமில் அப்பீர் ஆயிருந்தால் நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதே போல் இதுக்குமே ஐடியில் நீங்கள் மினிமம் 50% வச்சுருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் பாஸ் மார்க் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன ட்ரேடில் நீங்கள் ஐடியை வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து குரூப் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதே போல் நீங்கள் 8th மேலேயும் படிச்சிருக்கணும். ஆனால் மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸை கண்டிப்பாக படிச்சிருக்கணும். மினிமம் 50% மார்க் இருக்கணும். எஸ்சி எஸ்டி பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது வந்து 8th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷனாக இருக்கலாம், ஆனால் 8th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டி டிவ்யாங் கேட்டகரி இந்த கேண்டிடேட்டுக்கெலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. யூஆர், ஓபிசி, எஸ்சிபிசி, இடபிள்யூஎஸ், இஏஎஃப்சி கேட்டகரிக்கெலாம் வந்து ஃபீஸ் இருக்குது. 100 ரூபா ப்ளஸ் பேங்க் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபீஸ் கூட. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷில். இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி வெர்ஷன்லேயும் இருக்குது, இங்கிலீஷ் வெர்ஷன்லேயும் இருக்குது. மிங்கிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து மாறும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து. சரிங்களா?
ஸோ ஆன்லைன் எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இங்கிலீஷ், ஜிகே, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ்னு ஆல் டாப்பிக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குரூப் ஏக்கு. அதே போல் குரூப் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ், ஜிகே, ட்ரேட் தியரி, ஒர்க் ஷாப் கால்குலேஷன், இன்ஜினியரிங் டிராயிங் சொல்லிட்டு ஒரு 4 டாபிக். இதுக்கே பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்க. குரூப் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ், ஜிகே, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 4 டாபிக் 100 கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சின்னு சொல்லிட்டு தனித்தனியாக என்னென்ன டாபிக் இருக்குது, எவ்வளோ கொஸ்டின்ஸ்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிஓபிஏ ட்ரேடுக்கு மட்டும் 75 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் தியரியிலையும் 25 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஜிகேல வந்து இருக்கும் அப்படின்னு தனியாக சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாம் டெஸ்ட் சென்டர் எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை, தானே, புனே, சத்ரபதி சம்பாஜி நகர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாக்பூர், லத்தூர், கோலாப்பூர், நாசிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8 வேரியஸ் லொக்கேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே டென்டேட்டிவ் தான், மேபி சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது நீங்கள் 2 சென்டர் மினிமம் 2 சென்டர் வந்து கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் மெடிக்கல் எக்ஸாம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக மெடிக்கல் எக்ஸாம் கிளியர் பண்ணியே ஆகணும். அது வந்து அப்ரண்டிஸ் ரூல்ஸ் 1992 படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ரண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் apprenticeshipindia.government.universityயில் கண்டிப்பாக என்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து என்ரோல் பண்ணிவிடுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஹாஸ்டல் அக்காமடேஷன்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். நீங்கள் தான் உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட்டில் ட்ரைனிங் பீரியடில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கணும். நாங்கள் வந்து ஸ்டைஃபண்ட் மட்டும் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதே போல் குரூப் ஏ, குரூப் சி, குரூப் பி இந்த 3 கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எவ்வளோ அட்டனன்ஸ் வந்து இந்த 1 இயர் பீரியட், 2 இயர் பீரியட்லேயும், 1 இயர் பீரியட்லேயும், 1 இயர் 3 மந்த் பீரியட்லையும் எவ்வளோ அட்டனன்ஸ் மினிமம் இருக்கணும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் வந்து கிடைக்கும். அப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. முக்கியமான தேதிகள் ஓகேங்களா? முக்கியமான தேதி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஜூன் 10 அன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜூன் 30, 2025 தான் லாஸ்ட் டேட்டு. ஃபீஸ் பே பண்ணுறதுக்குமே சேம் டேட் தான். ஓகேங்களா? அதே போல் எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள், நாட் எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்து ஜூலை 7ஆம் தேதி வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்எலிஜிபிலிட்டி சப்மிஷன், அந்த அப்ளிகேஷன் சப்மிஷன் பொறுத்து இன்எலிஜிபிள் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 14ஆம் தேதி வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமுக்கு வந்து அட்மிட் கார்டு, ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 18, 2025 அன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட்டு டென்டேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 2, 2025 தான் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே டென்டேட்டிவ் தான். சரிங்களா? எங்கெல்லாம் டென்டேட்டிவ்னு இருக்காங்களோ அந்த டென்டேட்டிவ் டேட் வந்து மேபி மாறலாம். சப்போஸ் மாறினாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ளிகேஷன் ரிலேட்டடாக. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் அறிவிச்சிருந்த அப்ரண்டிஸ்ஷிப்கான வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி வெர்ஷன்லேயும் இருக்கும், இங்கிலீஷ் வெர்ஷன்லேயும் மிங்கிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து படிங்க லைன் பை லைனாக. சரிங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா ஹிந்தி வெர்ஷனும் இங்கிலீஷ் வெர்ஷனும் மிக்ஸ் பண்ணியே இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 30 ஜூன் 2025. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிட்ட எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.